சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரமும் அமுதாவும் வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க வீட்டிலேருந்து. அப்போ மகா விக்ரமுக்கு கால் பண்ணுறாங்க. முருகன் எங்கே இருக்கீங்க, கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் உங்கள் வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்ல, அப்போ மகா வந்துட்டு இல்லை நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், நான் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன், உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் வரல, அதனால் வந்துட்டு நான் கிளம்பி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன், நீங்கள் அப்படியே வழியில் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமும் வந்துட்டு இருக்காங்க. மகா அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வழியாகவே புலிமுருகனும் போலீஸ் கிட்ட போட்டு அந்த ரவுடிங்களும் வந்து போலீஸ் ஜீப்பில் வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது மகாவை பார்த்த உடனே அந்த போலீஸ் கிட்ட போட்ட ரவுடி ஒருத்தவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி விக்ரமை பற்றி இந்த பொண்ணுக்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஜீப்பை நிறுத்திட்டு இறங்கி போகிறாங்க. புலிமுருகன் வந்துட்டு ஜீப்பில் இருந்துக்கிட்டு நந்தினி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா நீ சொன்ன மாதிரியே கரெக்டாக முடிச்சிடலாம், இப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த விக்ரமை கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சி தூக்கி எங்கேயாவது காணாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுற மாதிரி அவனை சுட்டு அவனை சாகடிச்சு இங்கேருந்து அப்படியே அவன் பாடியை வந்து சென்னைக்கு தூக்கிட்டு வரேன், இதான் நம்மளோட பிளானு, கரெக்டாக இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் கிட்ட போட்ட ரவுடி வந்துட்டு நேராக மகா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அம்மா இங்கே விக்ரம் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே மகா வந்து என்னது விக்ரமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நம்ம மாற்றி சொல்லிட்டோமா, என்ன வேற என்னவோ பேர் சொன்னாங்களே அப்படின்னு வந்து அந்த ரவுடி வந்து யோசிக்கிறாங்க. முருகன் வீடு எங்கேம்மா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு என்னது முருகன் வீடா, அப்போ உனக்கு தெரியுமாம்மா, சொல்லுமா எங்கேம்மா இருக்குது வீடு அப்படின்னு கேட்க மகா வந்துட்டு யோசிக்கிறாங்க. எதுக்காக இவங்க முருகன் வீடை வந்து விசாரிக்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு வந்து மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் வந்துட்டு கேட்குறாங்க, அம்மா என்னம்மா சொல்லுமா எங்கே இருக்குது, சின்ன என்கொயரி தான்மா, பெருசாக ஒன்றும் கிடையாது, சொல்லுமா அப்படின்னு கேட்க அப்போ மகா வந்து உஷாராயிடுறாங்க. இல்லை இதில் வேறு ஏதோ இருக்குது, வேறு எதுக்காகவோ விசாரிக்கிறாங்க, நாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா முதல்ல தெரியும்னு சொன்னேன், இப்போ தெரியலன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க இல்லை சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் வேறு யார்கிட்டையாவது விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கிட்ட போட்ட ரவுடி வந்துட்டு திரும்பி வந்து ஜீப்பில் ஏறுறாங்க. அப்போ புலிமுருகன் வந்து கேட்குறாங்க, என்ன முருகனோட வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க இல்லை புலி, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் முதல்ல தெரியும்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் தெரியலன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறத பார்த்தா சந்தேகமாக இருக்கேன், அந்த பொண்ணுக்கு அப்போது விக்ரமோட வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக ஒருவேளை நாம் போய் விசாரித்தா உண்மை தெரியுமோ அப்படின்லாம் வந்து புலிமுருகன் யோசிச்சுட்டு இருக்காங்க. புலிமுருகன் வந்து சரி நான் இங்கே இறங்கிடுறேன், நான் அவங்க கூட வந்தால் வந்து கண்டிப்பாக வந்து என்னை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஏற்கனவே அந்த மார்க்கெட்டில் சுற்றுனதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அதனால் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க, நான் இங்கே இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புலிமுருகன் வந்து ஜீப்பை விட்டு இறங்கி அந்த ரவுடிங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக வந்து விக்ரமும் அமுதாவும் வந்து அந்த ஜீப்பில் வந்து கிராஸ் ஆகுறாங்க. புலிமுருகனை கிராஸ் பண்ணி போயிட்டு மகா கிட்ட வந்து நிறுத்துறாங்க. அப்போது விக்ரம் வந்து மகாவே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கு அப்புறமா விக்ரம் வந்துட்டு வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்து கரெக்டாக ஜீப்பில் ஏறும்போது புலிமுருகன் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு மகா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஏறி உட்கார்ந்த உடனே வந்து ஜீப்பை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மகான்னு கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. புலிமுருகன் கீழே விழுந்து வர்றாரு. அதுக்கப்புறமா சரி இந்த விஷயத்தை உடனே நாம் அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நந்தினிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் நந்தினிக்கு கால் ரீச் ஆகவே ஆகாது. இந்த மகா விக்ரம் 2 பேருமே வந்து ஒரே ஊரில் தான் இருக்காங்க. அவனுக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு. ஆனால் இந்த மகா வந்துட்டு விக்ரமை பார்க்காம இருந்திருப்பாளா, கண்டிப்பாக பார்த்துருந்தா நீ தான் என்னோட புருஷன் இவ சொல்லியிருப்பாளே, என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியலையா அப்படின்னு புலிமுருகன் வந்து குழம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மெக்கானிக்குங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து குட்டி யானையில் விக்ரமோட கார் எடுத்துட்டு ஒரு இடத்துல விற்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. கூடவே வந்து அந்த நகையை வந்து விக்ரம் மகாக்கா கழுத்தில் கட்டுறதுக்காக வச்சுருந்த அந்த தாலி செயினை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. குட்டி யானையில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு போலீஸ் வந்துட்டு லேடி போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோவில் முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே இது வந்து 10வது ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு, இந்த இடத்துக்கு நான் எப்போவுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை தான் கும்பிட்டுட்டு போவேன், முருகா நீ தான் என்னை காப்பாற்றணும், எனக்கு போன உடனே ஒரு நல்ல கேஸ் கிடைக்கணும், குற்றவாளிகளை நான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், நல்ல பேர் வாங்கணும், நானும் அதுக்கு நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த குட்டியானை வந்து வந்துட்டுருக்கு. அவங்க 2 பேரும் வந்து இந்த போலீஸை பார்த்த உடனே ஐயோ போலீஸ் நிற்குதுரா இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு 2 பேரில் ஒருத்தர் வந்து பயப்பட,
அவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பயப்படுற? நம்ம வண்டி பாட்டுக்கு போயிட்டு இருக்க போது நாம் நிறுத்தினா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு பயமாகவே இருக்குது. கரெக்டாக வந்து அந்த கோவிலுக்கு நேராக வந்து அந்த குட்டியானை வந்து நின்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. இந்த லேடி போலீஸ் வந்து முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க, பின்னாடி வந்து இந்த குட்டியானை நின்றுட்டுருக்கோம். ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக பயப்படுறாங்க. என்னடா திடீர்னு வண்டி நின்றுடுச்சு, நீ வாயை வச்சியோ இல்லையோ பாரு, வண்டி நின்றுடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த டிரைவரை பிடிச்சிட்டு கத்துறாங்க. சீக்கிரம் வண்டி எடுன்னு சொல்ல அந்த டிரைவர் வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து அப்படியே அவங்க ஸ்கூட்டியில் வந்திருப்பாங்க. இந்த ஸ்கூட்டி கண்ணாடியில் வந்து பார்க்குறாங்க. அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த ரெண்டு மெக்கானிக்கும் வந்து இந்த போலீஸை பார்த்து பயப்படுறது நல்லாவே தெரியுது. அதில் ரெண்டு பேரும் பதட்டமாக பேசுறதும், அதில் ஒருத்தவங்க இறங்கி ஓடி வந்து டிரைவரை பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. சீக்கிரம் வண்டி எடும், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டிரைவர் வந்துட்டு இப்போ எதுக்கு இப்படி கோவப்படுற, நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, நீ வண்டியில் திருட்டு பொருள் ஏதாவது ஏற்றிருக்கியா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, சீக்கிரம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்ல, பொறுமையாக இரு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திரும்பவும் அந்த மெக்கானிக் வந்துட்டு குட்டியானையில் ஏறிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கவனித்த அந்த போலீஸ் வந்துட்டு இவனுங்க எதுக்காக நம்மளை பார்த்து இப்படி பயப்படுறானுங்க அப்படின்னு அந்த கண்ணாடியிலே நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த குட்டியானை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன உடனே அங்கேருந்து மூவ் ஆகி போயிடுது. மூவ் ஆகி போகும்போது கரெக்டாக விக்ரம் காரோட நம்பர் பிளேட் வந்து அப்படியே கீழே விழுந்துடும். அதை கவனிக்கவே மாட்டாங்க. அப்படியே அவங்க அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து அந்த நம்பர் பிளேட்டை எடுத்து பார்க்குறாங்க. என்ன இது, கார் நம்பர் பிளேட் மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. முருகா, நீ எனக்கு கொடுத்துருக்க முதல் கேஸாக நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மணி அடிக்குது. இந்த கேஸை நான் நல்லபடியாக கொண்டு போய் எப்படியாவது நான் இதை குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்ல, திரும்ப இன்னொரு மணி அடிக்குது. நீ எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்ட, கண்டிப்பாக வந்து நான் இதில் இருக்கிற குற்றவாளிங்கன்னா கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நம்பர் பிளேட்டை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா யாராக இருக்கும், இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியலையே, விசாரிப்போம், இவனுங்க பின்னாடியே போயிட்டு இவனுங்க என்ன தான் பண்ணுறானுங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த போலீஸ் வந்துட்டு அந்த மெக்கானிக்கு போயிட்டுருக்கிற அந்த குட்டி யானையை வந்து ஃபாலோ பண்ணி போகலான்னு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, விக்ரம், அமுதா, மகா 3 பேரும் வந்து ஜீப்பில் போயிட்டுருக்காங்க. அப்போது மகா வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அந்த போலீஸ் வந்து அவங்கக்கிட்ட விக்ரமை பற்றி விசாரித்ததெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் அவங்க, எதுக்காக போலீஸ் வந்து முருகனை பற்றி விசாரிக்கணும், என்ன விஷயமா இருக்கும், முருகனை வந்து போலீஸ் விசாரிக்கிற அளவுக்கு முருகன் ஒன்றும் தப்பான ஆள் கிடையாது, எதுக்காக இப்படியெல்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்க, ஏதோ என்கொயரின்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து இதை கவனிச்சுட்டு, காவேரி மேடம், என்ன நீங்கள் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்து அமைதியாக இருக்காங்க. விக்ரம் மகா கிட்டே இப்படி கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும் போதே வந்து அந்த விக்ரமோட காரை ஏற்றிட்டு வந்து அந்த குட்டியானை வந்துட்டு ஒரு டேர்னில் வந்து இடிக்கிற மாதிரி வராங்க. உடனே விக்ரம் ரொம்ப கோவப்பட்டு ஜீப்பை நிறுத்திட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. அப்படியே வந்து குட்டியானை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது திடீர்னு பிரேக் போடும்போது விக்ரம் மகா கழுத்தில் கட்டுறதுக்காக வச்சுருந்த அந்த தாலி செயின் வந்து கீழே விழுந்திருக்கும். அதை பார்த்த உடனே அந்த தாலி எடுத்து அப்படியே பார்த்து விக்ரம் வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.